ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ வந்து பக்ரீத்துக்கு முன்னாடி எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்லோடு பண்ணதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஜூலை தான். இது ஜூலை 17ஆந்தேதி வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நல்லா தான் போய்ட்டுருந்தது வீடியோ, ஜாலியாக எல்லாமே. லைஃப்லாம் கொஞ்சம் ஜாலியாக போகும்ல, அப்போ ஏதாச்சும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இவ்வளோ ஜாலியாக போகுதுன்ற மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரணும்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி ப்ராப்ளம் வந்துருச்சு, வேறு எதுவும் இல்லை. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா எல்லாருக்கும் வந்து பக்ரீத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னால் போட முடியல. என்னென்னா வைரஸ் ஃபீவர் மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்ததுனால எந்த ஒரு வேலையும் என்னால் வந்துட்டு செய்ய முடியல. ரொம்ப சுத்தமாக வந்து படுத்த படுக்கையாயிருவாங்க சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ். என் லைஃப்பில் அது நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே படுத்துகிட்டே இருக்கேன். என்னால் எது சாப்பிட்டாலும் வாமிட் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. நல்லா தான் சமைச்சேன், இருந்தாலும் என்னால் வந்து அதை சாப்பிட முடியல. இது என்னென்னா ஹஸ்பண்டாலையுமே சாப்பிட முடியல. அவங்களுக்குமே ஹெல்த் இஷ்யூஸ், 2 பேருமே ஃபீவர், மாறி மாறி உடம்பு சரியில்லை. சரி, அதுக்குன்ட்டு சமைக்காமல் இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு தான் வைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுவோம், இல்லாட்டி இல்லை, அவ்வளோதான். ஆனால் அப்போல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. இது வந்து ரொம்ப சிவியராக எப்போ ஆச்சுன்னா பக்ரீத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான். அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட்லாம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டாங்க. என்னென்னா அவரும் ரொம்ப மெலிஞ்சிட்டார், பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா இருந்தார், ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபீவர் வந்துட்டு எங்கள் எல்லாேருக்கும் போயிருக்குன்றதுனால. இல்லைன்னா காமெடினா நான்லாம் ட்ரிப்ஸ் ஏற்றினதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெக்னென்சி டைமில் பேபி ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் ஏற்றுனது. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ என்னையே ட்ரிப்ஸ் ஏற்ற வச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னா இதை சொரக்காய் சாப்பிட்ணும் போல் இருந்தது. ரொம்ப பாடி ஹீட் ஆகிடுச்சு. என்னென்னா கண்டினியூஸாக டேப்லெட் அப்படி இப்படி சாப்பிட்றது ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அப்புறம் டாக்டர் தான் தண்ணி காய் மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க நாங்கள். அப்புறம் சொரக்காவும் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி தான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ். பக்ரீத்துக்கு முன்னாடி ட்ரிப்ஸ் ஏற்றினேன்ட்டு பாருங்கள். நான் உங்களுக்கு அங்கே வீடியோ எடுக்கல நான், ஏன்னா எனக்கு சுத்தமாக முடியல. ட்ரிப்ஸு மட்டும்தான், அது கூட வீடியோ எடுக்கல. அது ஹஸ்பண்டுக்கு வந்து தெரியாது. அன்றைக்கி எனக்கு உடம்பு ரொம்ப முடியல, ட்ரிப்ஸ் ஏற்ற போயிருந்தேன் சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்லிட்டு அவங்க ஒர்க்கில் இருந்தாங்க. அப்போ கேட்டாங்க என்ன பண்ணுறேன்ட்டு. அதனால் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த ஒரு குட்டி ஃபோட்டோ கிடச்சிது, அவ்வளோதான். என்னென்னா எப்போவுமே வந்து ரம்ஜான் டைமில் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போவோம். ஏதாச்சும் ஒரு நல்ல நாள் வருதுனாலே படுத்துருவோம். ஆனால் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் எழுந்திரிச்சு உக்காந்துருவோம். இது ரொம்ப சுத்தமாகவே சிவியராக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. என்னென்னா பக்ரீத் டைம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்ருக்கோம், நானும் ஹஸ்பண்டும். ஏன்னா வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவர். எனக்கு ஃபீவர், ஹஸ்பண்டுக்கு ஃபீவர், என்னோடய மம்மிக்கு ஃபீவர். இதில் மிஸ்ஸிங் யாருன்னா எங்கள் பாப்பா தான். அவங்கள மட்டும் எஸ்கேப் பண்ணிட்டோன்ற மாதிரி அவங்கள மட்டும் விட்டுட்டோம். இந்த தடவை ஃபீவர் வந்ததுனால பக்கத்துலேயே இது பண்ணல, அவங்கள அலோவ் பண்ணல. நீ கொஞ்சம் தூரமாகவே இரு அப்படி சொல்லிவிட்டு. அப்புறம் ஃபுல்லாக பாப்பா தான் ஃபுல்லாகவே எங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது. எங்கள் பாப்பாவும் எங்கள் மம்மியும் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபீவரில் என்னால் சுத்தமாக எந்திரிக்க கூட முடியல. அந்தளவுக்கு இருக்கும்போது என்ன பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சுத்தமாக எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே வேறு லெவலில் போச்சு. அதனால் பக்ரீத் இந்த தடவை எப்படி செலிப்ரேட்டுன்னா சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். பக்ரீத்துக்கு முதல் நாள் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த ஃபீவர் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் வந்து இந்த டீ காஃபியை வந்து சுத்தமாகவே குடிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எது குடித்தாலும் ஃபுல்லாக வாமிட்டு, எது குடித்தாலும் அந்த மாதிரி தான் இருந்ததுனால எதுவுமே சாப்பிட முடியல. அதான் உண்மை. பார்த்திங்கனாலே தெரியும், வீடெல்லாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தா சுத்தமாகவே எங்கள் யாருக்குமே முடியலன்னும் போது கொஞ்சம் வீடு அப்படி தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நல்லா இருந்தோன்னாச்சும் பரவாயில்ல. சுத்தமாக எப்படி சொல்கிறது, வீட்டில் ஒருத்தர் நல்லா இருந்து ஒருத்தர் படுத்துட்ட கூட பரவாயில்ல. வீட்டில் எல்லாருமே பேஷண்ட்டாக இருந்தோன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. அப்புறம் இது பக்ரீத் அன்றைக்கி எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பக்ரீத்துக்கு முதல் நாள் எடுத்தது. இது வந்து பக்ரீத்துக்கு அன்றைக்கி எடுத்தது. கையில் அம்மா தூங்கிட்டு இருந்தாங்க. சரின்னுட்டு பாப்பா அப்போ தான் தூங்கி எழுந்துச்சி வந்தாங்க. வந்தோடனே அவங்களுக்கும் விஷ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கும். அப்புறம் கொஞ்சம் எங்கள் வீட்டில் இந்த ரோஸ் இருக்கும், டேபிள் ரோஸுன்னுவாங்க. இது வச்சுருப்போம். அதை கலர் கலராக அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு. அது மொட்டாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும், அதே மாதிரி பூத்ததுக்கப்புறமும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கின்னு பார்த்து சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. கண்டினியூஸாக 1.5 வீக்காக வந்து படுத்துகிட்டே இருந்ததுனால அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து ரெக்கவர் ஆகிட்டு இருந்தேன்னா, அதனால சரி எழுந்திரிச்சு அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்குமே சுத்தமாக முடியல, எங்களை மாதிரி தான் அவங்களும் இருந்திருந்தாங்க.
அதனால் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் வேலை பார்த்தா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குன்றதுனால ஏஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இவங்க வந்து எங்கள் தெருவில் யார் வீட்லேயும் இந்த பூனை இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. அது வந்ததுலேருந்து எங்ககிட்ட நல்லா அட்டாச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்ககிட்டயும் எங்கள் பாப்பாக்கிட்டேயும் செம்ம அட்டாச்மெண்ட்டு. நாங்கள் வந்தாலே அது வந்துடுறது பக்கத்தில். அதே மாதிரி எங்களுக்கு வந்து என்னோடய கேட் ஞாபகம் தான் அதிகமாக இருக்கும். இந்த கேட் பார்க்கும்போது அவ்வளோ, ஏன்னா நீங்கள் பாருங்களேன், நான் வீடியோவெல்லாம் காட்டுறேன். அது என்ன பண்ணுதோ அதே மாதிரி தான் இதுவும் பண்ணி ஞாபகப்படுத்திகிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சில டைமில் எல்லாமே அது எப்படி நடக்கணும்னு தான் நடந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். அது எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பாருங்களேன், அதுக்கு பசிச்சிருச்சு வந்து பிஸ்கெட் சாப்பிடாம போகாது ஃப்ரெண்ட்ஸ். அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் போச்சு. அது வரை அது பாருங்கள் கத்திட்டே தான் இருந்தது, மியாமியாவன்னிட்டு இருந்தது. சரி நாங்களும் கொஞ்ச நேரம் அதுக்கிட்ட விளையாடிட்டு பிஸ்கெட்லாம் நுணுக்கி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்களும் உக்காந்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் வெளியில். ஏன்னா கொஞ்சம் நல்லா இருந்தது. காலையில் அந்த வெயில் ஸ்டார்ட் ஆகும்போது உக்காந்துட்டு இருந்தோன்னா கொஞ்சம் நல்லா வெது வெதுன்னு இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் போகவே இல்லை. இப்போ பிஸ்கெட் சாப்பிட்டு கூட போகல. அப்புறம் உள்ளே வந்துருச்சு. வந்து என் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் போச்சு. அது நானே சொல்லிட்டேன், போ வீட்டுக்கு போ அப்படின்னதுக்கப்புறம் போயிடுச்சு அழகாக. ஏன்னா வளர்க்குறவங்க வந்து தமிழ் பேசுகிறவங்கன்றதுனால அழகாக அது வந்து தமிழை வந்து புரிஞ்சிக்குது. அவன் போனால் அழகாக போயிடுச்சு. இப்போ எங்கள் பூனையாக இருந்தால் நாங்கள் உருதுல பேசுவோம், அதுக்கு புரியும். இது தமிழ் பேசினா தான் எந்த பூனைக்கு புரியுது. என் பொண்ணு அவகிட்ட உருதுல பேசிகிட்டு இருந்தா. நான் தான் சொன்னேன், அந்த பூனைக்கு அதெல்லாம் தெரியாதும்மா, நீ தமிழில் பேசுமானோடனே அப்புறம் உக்காருன்னா உக்காஞ்சிக்கிச்சு. அப்புறம் பால் எடுத்துகிட்டு வந்து ஊற்றி வச்சா குடின்னா குடிச்சிருச்சு அழகா. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி டே. நல்லா பிரிஸ்காக ஹாப்பியாக. பார்த்திங்கனாலே தெரிஞ்சிருக்கும். பாப்பாவுக்கு ஒரு கையில் எனக்கு ஒரு கையில் மெஹந்தி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது டிசைனு. அதே மாதிரி அவங்களோட அவுட்ஃபிட்டுமே அன்றைக்கி சூப்பராக இருந்தது. என்னென்னா இந்த தடவை பக்ரீத்னால் எங்கள் மேத்து பாப்பாவுக்கு தான் அவ்வளோ அழகாக மேக்கப்பு, அவ்வளோ அழகாக எல்லாமே அவங்களுக்கு க்யூட்டாக இருந்தது. செலிப்ரேட் என்ன பண்ணுறது, பாப்பா எங்கள் கூடயே இருந்ததுனால அவளும் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தா. அதனால் அவளுக்கோசரம் மருதாணி வச்சே ஆகணும் சொல்லிவிட்டு எனக்கு வைக்க வச்சு. நான் சொன்னேன், வேண்டாம்மா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதெல்லாம் இல்லை, நீ வச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு, நானே வைக்கிறேன்ல நீயே வை அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, பாப்பாவோட சந்தோஷத்துக்கோசரம் அன்றைக்கி கொஞ்சமாக மெஹந்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன் கையில். சரின்ட்டு அதுக்கப்புறம் மம்மிக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி கொடுத்துருந்தேன் மம்மிக்கு. மம்மி பிரியாணியாக பிரிஞ்சானோ செஞ்சாங்க அன்றைக்கி. அப்புறம் பரோட்டாலாம் அவங்க செஞ்சுப்பாங்க. சரி அம்மா சொல்லிட்டாங்க, நீ சமைக்காத, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ எதுவும் செய்யாத, நானே எல்லாமே செஞ்சு தரேன், நீ எனக்கு ஹெல்ப் மட்டும் கட் பண்ணி மட்டும் அழகாக கொடுத்துருந்தாங்க. அதனால் எல்லா வேலையும் பக்கத்துலேயே உட்காந்து பண்ணி கொடுத்துட்டேன். அப்படியே சைடு பை சைடு பாப்பாவே ரெடி பண்ணிட்டேன். அன்றைக்கி ஹஸ்பண்ட் ஒர்க் இருந்ததுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. சரி நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். அதனால் சரி பாப்பாவையும் ரெடி பண்ணிவிட்டு, ஹஸ்பண்ட் சீக்கிரம் வரேன்ட்டு அவங்களும் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நானும் பாப்பாவும் தான் ரெடியாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி செம்ம அழகாக இருந்தா பாப்பா. எல்லாருமே சொன்னாங்க, தெருவில் இருக்கவங்களும் சூப்பராக இருக்கா அவங்க பேபி, அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு. இது வந்து மீஷோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெஸ். ஆனால் செம்மையாக இருந்தது இந்த தடவை. எப்போ எடுத்தாலும் செட் ஆகாது, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்கும், ரிட்டன் போட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைம் நல்லா வரும், ஒரு டைம் ஏதாச்சும் சொதப்போம். ஆனால் இந்த தடவை சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவுட்ஃபிட் பாப்பாவுக்கு. பார்த்திங்கனாலே தெரியும். அது கழுத்துக்கெலாம் ஆல்ரெடி நெக் செட்லாம் வாங்கி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லாமே கரெக்டாக இருந்தது அவளுக்கு. சரி மேட்ச் பண்ணி போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன், டேபிள் ட்ரெஸ் கொஞ்சம் இருந்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் பாப்பாவை வச்சுன்ட்டு ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் மாதிரி தான் அன்றைக்கி எடுத்திருந்தேன். அழகாக டேபிள் ட்ரெஸ் வச்சு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நான் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்னென்னா என்னால் வீடியோ போட முடியலன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரோட வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருந்த உடம்பு சரியில்லாதப்போ யூடியூப்பில் என்னால் வீடியோ போட முடியலன்னு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பா வச்சு ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருந்தேன் சின்னதாக. அது சூப்பராகவும் வந்திருந்தது. பாப்பா வச்சு எடுத்த வீடியோ எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இந்த தடவை. என்னென்னா இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளேயே வளர்ந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா அல்லாஹ், சீக்கிரம் வளர்ந்துடுறாங்க குழந்தைங்க, அவ்வளோதான். ஆனால் அன்றைக்கி அழகாக அவளுக்கு ஸ்கார்ஃப் மாதிரிலாம் கட்டி நிறைய டிசைனாக எடுத்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. அன்றைக்கி எடுத்த வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லார் வீடு மாதிரி எங்கள் வீடும் கொஞ்சம் ஹாப்பியாக பக்ரீத்தை செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு குட்டி எல்லோரும் ஒரு தூக்கம் போட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு, ஏன்னா டேப்லெட் கண்டினியூ பண்ண சொல்லியிருந்தாங்க டாக்டருன்றதுனால நான் பக்ரீத்துக்கு அப்புறம் கூட கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஜுரம் போயிடுச்சுன்னு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டினியூ பண்ண சொன்னதுனால
அந்த டைம்லேயும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். அதனால் அது என்னென்னா அந்த டேப்லெட் சாப்பிட்டோன்னே தூக்கம் வந்துடும். அது கொஞ்ச நேரம் தூங்கி தான் எந்திரிக்கணும்னு சாப்பிட்டு அதரையும் பாப்பா வச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்பா இன்றைக்கி வீட்டில் இல்லாதனால அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்ப வேண்டியதாக இருந்தது எங்கள் வீட்டுக்காருக்கு. அதனால சரி கடகடன்னு அவளையும் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் ஹஸ்பண்டும் சொன்னாங்க சூப்பராக இருக்கா பாப்பா, அழகாக ரெடியாக இருக்கா அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, ஒர்க் இல்லைன்னா அவரும் இருந்திருப்பாங்க. ஒர்க் இருக்குது சரி, ஏன்னா அவரும் உடம்பு சரியில்லை, நிறைய லீவ் ஆகிடுச்சு. அதனால் அவரும் கிளம்பிட்டாங்க ஒர்க் இருக்குன்றதுனால. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் வீடியோ போட முடியல சரியா. ஆனால் என்னோடய சப்ஸ்கிரைபர் நான் வீடியோ போடுறேனோ இல்லையோ என் சேனலை விட்டு போகல. அதை நினச்சி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா வீடியோ போடலைன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக கூட இருந்திருக்கும். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணிலாம் விசாரித்தாங்க, என்ன வீடியோ வரல, வீடியோ போடுறத நிறுத்திட்டியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை சேனல் இருக்கா இல்லையா இப்படிலாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, போடுவோம் அந்த மாதிரி அப்படின்ட்டு. அதனால் பேக் டு மை சேனல்னு இன்றைக்காச்சும் போட்டுருவோம். இல்லை சேனலே இல்லைன்னு இவங்களே முடிவு பண்ணிடுவாங்க போல் அப்படின்ட்டு தான் சரி இன்றைக்கி வீடியோ எடுத்த வீடியோலாம் எடிட் பண்ணி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மற்ற வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாகி கண்ணுலாம் உள்ளே போய் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது ஜுரத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு அதிகமாக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சேனலை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டேன். அதனால் நான் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், லவ் யூ ஆல்.